மிகப்பெரிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கோம். இலங்கை சிறையில் கைதிகள் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க. ஒரு கலவரம் போல் அங்கே காட்சி அளித்தது. போலீஸார்லாம் எப்படி ஹெட்கியரோடு அங்கே காத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மோதலில் 25 கைதிகள் உயிரிழந்திருக்காங்க. இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இலங்கையிலிருந்து எமது செய்தியாளர் கிஷாந்தன் இணைந்திருக்கிறார். கிஷாந்தன், இலங்கையில் எந்த பகுதியில் இந்த சிறைச்சாலை அமைந்திருக்கிறது? இந்த மோதலுக்கான காரணம் என்ன? தற்பொழுது சூழல் எப்படி இருக்கிறது? வணக்கம். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதியம் ஆரம்பமான கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட அந்த வன்முறை மோதல் இன்று காலை மீண்டும் தீவிரமடைந்து ஒரு பெரும் கலவரமாக மாறியுள்ளது. போலீசார் வெளியிட்டுள்ள ஆரம்ப தகவலின் அடிப்படையில் இந்த வன்முறை சம்பவங்களின் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட மொத்தம் 25க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அது மட்டுமில்லாமல் 50க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் நீர்கொழும்பு மாவட்ட பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் காயமடைந்தவர்கள் பலருக்கு துப்பாக்கி சூட்டு காயங்களும் கூறிய ஆயுதங்களால் ஏற்பட்ட காயங்களும் காணப்படுவதாக வைத்தியசாலை, அதாவது மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் சிலரது நிலைமைகள் கவலைக்கிடமாக இருப்பதாகவும், உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம் நிலவுகின்றது. இந்த கலவரத்திற்கான அடிப்படை காரணமாக போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை சிறைவாசி ஒருவர் அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளதாக கூறப்படும் சம்பவம் அமைந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்த கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட கடும் முறுகல் மற்றும் பின்னர் ஏற்பட்ட பல பிரிவுகளுக்கு இடையிலான மோதலாக வெடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 1800க்கும் மேற்பட்ட கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள இந்த சிறைச்சாலையில் நேற்று நள்ளிரவு வரை நீடித்த கலவரத்தை பாதுகாப்பு படையினரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் இருந்து ஓரளவு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையை ஏற்பட்டுள்ள நிலைமையை கண்காணிப்பதற்காக விமானப்படையின் பெல் 412 ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் அண்மைக்கால சிறைச்சாலை வரலாற்றில் மிக மோசமான வன்முறை சம்பவங்களில் ஒன்றாக இந்த சிறைச்சாலை கலவரம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.